ஏனடி மஞ்சளா, டார்ச் லைட் தொழிலாம் எப்படி இருக்கு? அதை ஏங்க கேட்குற? வரவெல்லாம் கடன் சொல்கிறான், கஷ்டமாக இருக்குது. அதனால தானே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த வயசுலயும் கேப்பியாரு ஜொலிக்கத்தான் செய்யற. மைனரு, இந்த தொழிலுக்கு சுவரு பல பலன்னு இருந்தா தானே சித்திரம் வரைய வருவானுங்க. நீயும் அப்படித்தானே வந்த? ஆமா, மைனரா தான் வந்தேன். ஒன்று எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி உட்காந்துருக்கேன். என்னடா தங்கதுரை? செவலக்கிட்ட 2 பொண்ணு புதுசா வந்திருக்கான், கூட்டு வர்றான்னு கேட்டான். டேய், அவங்கிட்ட எல்லாம் வத்தலும் தொத்தலும் பேசிட்டு மாதிரி தான் இருக்கும். கோவிந்தங்கிட்ட 2 உருப்படி இருக்கு, அதை போய் தூயின் வா. அவங்கிட்ட இருந்து தூக்கிட்டு வர்றதுக்கு நான் கிணத்துல நல்லா கசகடி சும்மா தேய்ச்சி நிக்கிறேன். அக்கா, சின்ன முன்னருக்கு ரோஜாவை அனுப்பி வைக்கவா? காலையில தாண்டா வந்தா, டயர்டா இருப்பா. நர்மதாவை கூட்டிட்டு போ. சரிக்கா. நர்மதா வீட்டுக்கு தூரம். தூரமா? నర్మదా అక్క 22 రోజులు అయింది. నాకే అబద్ధం చెప్తావా? உன் ஒருத்தி கணக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா கணக்கும் எனக்கு தெரியும். டேய், வண்டி வந்துருச்சு, இவள வேற பாத்திக்கு அனுப்புங்க. சரிக்கா, அனுப்புறேன். அக்கா கிட்ட சொல்லிட்டு போ. நல்லா கம்பெனி கொடுக்கணும். இந்த கேபிஆருக்கு பேர் வாங்கி தரணும், சரியா? அப்பதான் 4 கஸ்டமர் நம்மள தேடி வருவாங்க. ஒரு பொண்ணு புருஷன் கிட்ட படுக்கிறது வேற, கஸ்டமர் கிட்ட படுக்கிறது வேற. புரியும்னு நினைக்கிறேன். நல்லா பண்றாய அட்வைஸ். புருஷனை கூட ஈஸியா ஏமாத்திடலாம், ஆனா காசு கொடுக்கறவனை ஏமாத்த முடியுமா? இல்ல அவன் தான் விடுவானா? ஓ, பாத்து அக்கா, வாணி, நில்லு. அக்கா 2 பேரு அரை நாள்னு சொன்னானுங்க, போனா 3 பேரு ஃபுல்லா இருந்துட்டு வெறும் 1000 ரூபா தான் கொடுக்குறாங்க. மைனரே, என்னையா பாத்தி குடிச்ச? நம்பர் தெரியும்ல, முதல்ல போன போடு. ஹலோ, குடியா? ஏண்டா 1000 ரூபாய் தான் தருவியா? மீதி பணத்துக்கு உங்க அம்மா அக்காச்சி மரியாதையை கொடுத்தனுப்பு. போ, மீதி காசை வாங்கி வா. 3 பேர் ஏமாத்திருக்காங்கல்ல, நமக்கு தெரியாம. கோதாவரி, அவளுக்கு சேர வேண்டியதை கொடுத்தனுப்புமா. நம்ம நியாயமா நடந்துக்கிட்டாதான் நம்மளை தேடி 4 பேர் வருவாங்க. போ. சரி வா. பொண்ணு பள்ளிக்கூடம் போயிட்டாளா? போயிட்டா. பஸ்ஸுக்கு காசு கேட்டீங்கல்ல, நான் மறந்துட்டேன். கொடுமா.